ஆயிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அப்பாவை கொன்னவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். போதும், நிறுத்துறீங்களா? ரெண்டு பேரும் ஏன் இப்படி மோசமான புத்தியோட இருக்கீங்க? சரிதா, வாய மூடு. வந்துட்டா பெரிய இவள ஆட்டிட்ட பாரு. அந்த ஆசினி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் தான் சரியா இருக்கும். மத்தபடி நீ, உன் அக்கா மீனாட்சி, இந்த முத்து பையன், நீங்க எல்லாருமே கூறுகெடுத்தனமா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்தி, நீ சும்மா இரு சித்தி. ஆமா ஹாசினி அக்கா, அவங்க இந்த ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் அவங்கள மீறி தெரியாம நடந்த ஒரு விஷயம். அதை ஏன் நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நம்ம வீட்டுல அவங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தீங்களா? அக்கா, சித்திக்கு தான் இதெல்லாம் புரியாது. உனக்கு கூட புரியலன்னா எப்படிக்கா? உன்னை யார் இங்க கூப்பிட்டது? போடிங்க இருந்து. சித்தி, நீ எதுவும் பேசாத. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. எது? ஏய், இப்ப எதுக்கு சித்தியை திட்டிட்டு இருக்க? அக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்கா. ஹாசினி அக்கா பாவம்க்கா. அவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்கக்கா. நீயும் சித்தியும் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கிடுங்கக்கா. கேஸ வாபஸ் வாங்கணுமா? ஹாசினி, நீ பண்ண ஆக்சிடென்டால எங்க மாமா இறக்கலன்றதுக்கு இந்த டைரி பெரிய ஆதாரமா கிடைச்சிருக்கு. ஆனா தாரிணி சொன்னா நீ வாக்குமூலம் எழுதி கொடுத்திருக்க. அத கோர்ட்ல ஒப்படைச்சா நாம இந்த டைரியை கோர்ட்ல ஒப்படைப்போம். இத வச்சு ஜட்ஜு கிட்ட பேசி உன்னை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம்ல. அப்படியெல்லாம் இல்ல மாமா. சொல்ல போனா நான் ஒரு குற்றவாளி. தன்னோட குற்றவாளி மகளை காப்பாத்துறதுக்காக வேணும்னே என் அம்மா இந்த மாதிரி டைரியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிருக்காங்கன்னு ஆப்போசிட் லாயர் ஆர்கியூ பண்றதுக்கு இந்த டைரி ஹெல்ப் பண்ணும். என்ன ஹாசினி, இப்படி ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, இத வச்சு கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்காம அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஆமா, இந்த டைரி மூலமா நீ பண்ண ஆக்சன்னால ராமசாமி அப்பா இறக்கல, வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தெரிய வந்துருச்சுல. இத சொல்லி எப்படியா அவனை வெளியே கொண்டு வரலாமா? ஒருவேளை என் அம்மா இந்த டைரியில எழுதிருக்கிற மாதிரி எனக்கு ஃபேவரா ஏதாவது ஆதாரம் இருந்தாலும் சரி, அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். நீ ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? அப்படி பேசாத.